துணி துவைக்கும் போது அழுக்கு போகல இதை மட்டும் கொஞ்சம் வாஷிங் மிஷினில் போட்டு பாருங்கள். அது என்ன அப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெண்களுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிச்சனில் கேஸ் ஸ்டவ்லாம் பயன்படுத்துவோம். அந்த கேஸ் ஸ்டவ் வந்து டெய்லி நம்ம பயன்படுத்துறதுனால அந்த அடுப்பில் உள்ள பர்னர் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அது நாள் போக்கில் அப்படியே கருப்பாயிடும். அதை வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஒரு சின்ன நம்ம பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில்வர் பாத்திரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பர்னரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம பாத்திரம்லாம் கழுவோம் இல்லையா, விம் ஜெல், அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து. உங்ககிட்ட விம் ஜெல் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம துணி துவைக்கிறதுக்குலாம் வந்து பயன்படுத்தின லிக்விட், அந்த லிக்விட் இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நான் வந்து லெமன் சாதம் செஞ்சோன்னே அதோட தோல் தான் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து நார்மலாக லெமன் இருந்தாலும் நீங்கள் ஆஃப் லெமனை கூட இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி இந்த பர்னர் மேலே ஊற்றி விட்டுடலாம். இதை ஊற்றி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு 1/2 hour வந்து அப்படியே வந்து தள்ளி வச்சிடலாம். 1/2 hour வந்து நல்லா பர்னர் வந்து ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். 15 நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து இந்த மாதிரி பர்னரை க்ளீன் பண்ணணும். அப்போ தான் எந்த அடைப்புமே பர்னரில் இல்லாமல் நமக்கு வந்து நல்லா வந்து தீ வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா பர்னரில் அங்கங்கே வந்து அடைப்பு ஏற்பட்டு ஒரு மாதிரி வந்து தணல் வர்றதுக்கே வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பால்லாம் கொதிக்க வைக்கும், சாதம்லாம் வழிஞ்சு அப்படியே வந்து பர்னரில் ஊற்றிடும். அதுலேயே நம்ம திருப்பி யூஸ் பண்ணுறதுனால பர்னர் அடைப்பு ஏற்பட்டு வந்து கேஸ் அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இதனால் வந்து நம்ம வந்து கேஸ் அடிக்கடி வந்து மாதம் எடுக்கிறத கூட நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி எடுக்கும் போது வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து வேஸ்ட் ஆகிறத நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த லிக்யூட்லேயே நமக்கு வந்து பர்னர் அடைப்பு எல்லாமே சரியாக இருக்கும். எல்லாமே வந்து எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிருக்கும் அந்த வெந்நீரில் நம்ம போட்டதுனால. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக லிக்யூடு நம்ம வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து அழகாக வந்து பர்னரை விலக்கி க்ளீன் பண்ணும்போது நல்லா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். அதே டைமில் அந்த பர்னரில் இருக்கிற அடைப்பு, அந்த தூசி ஏதாவது அடைச்சிருந்தாலும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பர்னர் நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா அழகாக ஃபேனில் அப்படி இல்லைனா வெயிலில் கொண்டு போய்ட்டு நம்ம காய வச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே சூப்பராக காஞ்சிடும். அதுக்கப்புறமா அழகாக நம்ம அடுப்பு, ஸ்டாண்டு, இந்த பர்னர் இதெல்லாம் போட்டு அழகாக அடுப்பை வந்து எரிய வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்னர் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நம்ம புதுசில் நம்ம வந்து பர்னர் வந்து பார்க்கும்போது இருக்கிற கலர் வந்து நமக்கு வராது. ஆனால் வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவு வந்து நம்ம பளிச்சுன்னு நல்லா சுத்தமாக ஆக்கலாம். அதில் இருக்கிற அடைப்புலாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் தான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கல்லுப்பையும் பேக்கிங் சோடாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கம்ஃபர்ட் தான் ஊற்றிருக்கேன். உங்கள் கீழே வந்து ப்ளூ கலர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ரோஸ் கலர் கம்ஃபர்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா அத்தர் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக வந்து வாசனைக்காக எடுத்துக்கலாம். இதை 3த்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரோல் மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுருட்டி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃபாயில் பேப்பர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எந்த அளவு சுருட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அழகாக வந்து நமக்கு சுருண்டு கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து சேஃப்டி பின், ஏதாவது ஊசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து அழகாக வந்து 4 சைடு வந்து நல்லா ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வாஷிங் மிஷினில் நம்ம தண்ணி ஓரளவு வந்து பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ண லிக்விட் அது வந்து ஒரு 1.5 மூடி வந்து நான் வந்து ஊற்றிருக்கேன். இதை ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம துவைக்காமல் இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த கல்லுப்பு, பேக்கிங் சோடா, கம்ஃபர்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு உருண்டை ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து வாஷிங் மிஷின் உள்ளே போட்டுற போகிறோம். இந்த மாதிரி போடுறதுனால பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து நமக்கு ரிமூவ் ஆகி ட்ரெஸ் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். நமக்கு சாயம் போகும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்காது. இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுனால அதிகமாக வந்து துணிகளில் சாயம் போணுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டை உள்ளே சேர்க்கும் போது ட்ரெஸ்ஸில் எந்த சாயமுமே போகாது. நமக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும், புதுசு மாதிரி இருக்கும் ட்ரெஸ்ஸு. அதே டைம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதிகமான பிரச்சனை அப்படின்னாவே வந்து சாயம் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு டைம் வந்து துணி துவைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.